வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற ஒரு மிஷின் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் ஓடக்கூடிய, அதாவது பேட்டரி பவர்டு ஆப்ரேட்டடு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியில் தான் ஓடும். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த முழு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மிஷின் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் முடிஞ்சது. இதுக்கு வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை, டிசி சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம மாவுலாம் போட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லைவ் டெமோவாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டெமோ. இப்போ இந்த மாதிரி கோதுமை மாவு வந்து ஒரு அரை பேக்கெட் ஃபஸ்ட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அரை பேக்கெட் போடுறேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்திருக்கு. அது வந்து பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே. என்ன மிஸ்டேக் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது வாட்டர்லாம் ஊற்றிட்டு மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கும்போது அந்த மாவுலாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து விழுது. ஏன்னா பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண பாத்திரம் வந்து அப்படியாப்பட்ட பாத்திரம். ஏன்னா ரொம்ப வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாவு பார்த்திங்கன்னா வெளியே தள்ளாது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய மாவு வந்து வெளியே வந்து விழுந்தது. ஸோ அது வந்து நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஸோ வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதே பாத்திரத்தில் நான் யூஸ் பண்ணேன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மாவுலாம் நல்லாவே மிக்ஸ் ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா மாவு வேஸ்ட் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து வெளியே விழுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஓட்டிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா விழலை. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் அதாவது ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டில் மட்டும்தான் வந்து அந்த பொசிஷன் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய மாவு வேஸ்ட் ஆச்சு. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வரல. இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ இதை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து இவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே கிடையாது. ஸோ இதோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக வந்திருக்கு. என்னுடைய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க செஞ்சு பார்க்கலாம். பட் காஸ்ட் ஆஃப் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டரும் தென் பேட்டரி செட்டப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 10,000 கிட்ட வந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகம் தான். ஸோ பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே வந்திருக்கு.
மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்சிங் ஆகிருக்கு. எனக்கு வந்து இது நல்லா மிக்சிங் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எங்கள் மம்மிகிட்ட சொல்லி இது நல்லா மிக்சிங் ஆகிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும்போது, இது நல்லாவே மிக்சிங் ஆகிருக்கு, கையில் பிணையறத விட நல்லா நைஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, நம்ம இன்னொரு டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சோண்டு மாவு இருந்தது எல்லாமே போட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா வெளியே மாவு சேர்த்துறது, அது மட்டும்தான் ட்ராபேக். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். ஸோ நல்லபடியாக வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணியாச்சு. இதில் வேறு சால்ட் வேறு எங்கள் அம்மா போட சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம நைட்டு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ எந்த ஒரு டஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நைட் வந்து சப்பாத்தி தான்.